ஓம் சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோங்க. பாப்பா பார்த்திங்கன்னா கேட்ட சேரை போட்டு திறந்து ஒவ்வொருத்து குடுன்னு வந்துட்டாங்க. மாடுங்கன்னா இப்போ அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்லலாம் வந்து அவளுக்கு அதை பயந்துக்கிட்டே போக மாட்டா. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போய் இது பண்ணுறா. குழந்தைங்களுக்கு நாய் மாடு இதுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குது. நல்லா ஈவினிங்க நல்லா காற்று செம்மையாக அடிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடி மாதங்க நல்லா காற்று அடிக்குமாங்க. பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இப்போ அடிச்சிட்டு தாங்க இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா 5 மணி பூங்க. 5 மணி பூ வந்து கரெக்டாக 5 மணிக்கு மேலே தாங்க, ஈவினிங் மட்டும்தாங்க பூக்கும். காலையில் மத்தியானம் அப்படிலாம் பூக்கவே பூக்காது. ஈவினிங் மட்டும்தான் பூக்கும். அதனால தான் இது 5 மணி பூன்னு நாங்கள் சொல்லுவோம். இது காற்றுல பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் உள்ளதெல்லாம் மண்டையில் விழுந்துரும் போல் இருக்குது. நாங்களே இப்போ அடிக்கடி அதிகமாக அந்த சைடு வந்து போகிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மண்டையில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் போகிறதே இல்லைங்க. இது ஒன்று அக்கா மரம், ஒன்று என் மரம், ஒன்று என் பாப்பா மரங்க. ஆனால் என் மரத்தில் தாங்க ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிச்சு. அடுப்பு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சின்ன வயசுலேயே இந்த அடுப்பு மட்டும் தாங்க இருந்துச்சு. கேஸ்லாம் இடையில தாங்க நாங்கள் வாங்கினோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இயற்கை எரிவாயு அந்த இது இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10வது படிக்கிறப்ப தாங்க வாங்கியிருப்போம். பூனையை பார்த்திங்கன்னா எனக்கு என் தங்கச்சியோட ரொம்ப செல்லம். வீட்டிலே தாங்க கிடக்கும்.